நல்லா புரிஞ்சுங்க. மந்தவெல்லாம் ஆட்சி செஞ்சான், திராவிடெல்லாம் ஆட்சி செஞ்சான். அவன் செஞ்சது போக நெரிச்சவனுக்கு ஆசை வந்துருச்சு. எப்படி நெரிச்சவனுக்கு ஆசை வந்துருச்சு, மந்தவனுக்கு ஆசை வந்துருச்சு. எத்தனை கட்சிங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி? ஒருத்தன் வண்டியில பாக்குறேன், ஒருத்தன் காமெடியா ஒரு வீடியோ போடுறான். 1 2 3 4 என்னது கூட்டணி கட்சிகள் ஐயா வேட்பாளரோட வண்டியில, திராவிட கட்சி வேட்பாளர் வண்டியில 1 2 3 4 எண்ணிக்கிட்டே போறான். மண்டை சுத்துது. 24 மேல எண்ணி போறான். என்னன்னு கேட்டா கூட்டணி கட்சிகள். கிழிப்பு விஷயம், கிழிப்பு விஷயம் இல்ல, கிழிச்சு விஷயம். கிழிப்பு விஷயம் அட்டையை அடிக்க வச்சிருக்காங்க, அதுதான் மிச்சம். இந்த கிழிச்சு வச அட்டையை வச்ச மாதிரி இத்தனை கூட்டங்கள், இத்தனை கட்சிகள். டேய், தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்கீங்கடா. அவன் கூட சேர்ந்து அவன் திராவிடன்ற போர்வையில தெலுங்கு கன்னடம் மூலம் எல்லாம் உட்காந்துருக்கான். நீ அவன் கூட சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோ, தமிழ்நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்க. உன் கூட்டணி வெங்காயம் போதுடா சாமி. உங்க கூட்டணி நாங்க பாத்துட்டோம். ஒத்த சீட்டுக்கு, ரெட்ட சீட்டுக்கு, 3 சீட்டுக்கு, 4 சீட்டுக்கு, 5 சீட்டுக்கு உங்க கூட்டணி 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 கூட்டணி. ஒற்றை மகன் செந்தமகன் சீமான் சாதிச்சு காட்டுறாருடா, களத்துல சாதிச்சு காட்டுறாருல்ல. வரும்போது என்ன கையில பணத்தோடையும் பின்னாடி 4 எம்எல்ஏ வந்தாரு, இல்ல முதலமைச்சர் பையனா, இல்ல வானந்து குச்சாரா? வந்து ஒற்றை மகனா இத்தனை பேர் திரட்டி அரசியல் படம் காட்டல, இத்தனை நிகழ்ச்சியை காட்டல. தமிழ்நாட்டிலேயே அதிக வழக்குகளுக்கான தலைவன் செந்தமகன் சீமான். தமிழ்நாட்டிலேயே அதிக கிளைகள் உள்ள, உலகமெங்கும் உள்ள கிளைகள் உள்ள கட்சி நாம் இருந்துச்சு. அப்ப ஒத்தாளா வந்து இவ்வளவு பண்ண முடியுது. நீங்க என்ன அந்த கூட்டணியை பிடிச்சிட்டு இருக்கீங்க? அவன் அப்ப யாரு தாயாருன்னு தெரியாத மாதிரி கூட்டத்தை அவங்கள பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப புதுசா வேற ஒருத்தர் போன வருஷம் வந்தாரு, அதுக்கு முதல் வருஷம் வந்தாரு. அவர் வந்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் ஷோ மாதிரிதான், பிக் பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்ல போனா எனக்கு டவுட்டா இருக்குது, இந்த அரசியல்ல இந்த நடிகர் வரதெல்லாம் வந்துட்டு ஒரு பிக் பாஸ் ஷோ ஏதாவது இந்த பிரைவேட் கார்பரேட் கம்பெனி ஏதாவது நடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு சந்தேகங்கள் நிறைய எழுது. ஏன்னா வரும்போது தம்பி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 கொடி, அதாவது நாம் தமிழ் கொடி தாங்க, இந்த கொடி தான், இந்த கலர் தான். எதுக்கு எதிர்ப்பு வந்துட்டு அண்ணன் சீமான் முடிவாயிடுச்சு. தமிழகத்துல எல்லா மக்களுக்கும் தெரியுது இந்த திராவிட கட்சி எதிர்ப்பு சீமான் கரெக்டா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. திடீர்னு இவங்க ஏன் குறுக்கால அணில் குட்டி உள்ள வருதுன்னு எனக்கு ரொம்ப புரியவே இல்லை. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இவங்க ஏதோ குழப்பத்தை தமிழ்நாட்டுல திருப்பி உருவாக்க வந்துடுறாங்க. ஒண்ணும் இல்ல, ஜெராக்ஸ், கமலோட ஜெராக்ஸ், அவ்வளவுதான் போச்சு. கமலோட ஜெராக்ஸ். அந்த கமலுக்கு இருந்த பவருக்கு, அவர் காட்டின அந்த சூறாவளி பயணத்துக்கு அந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த சூறாவளி பயணம் காட்டிட்டு இருக்காங்க. இதனால வீழ்றது யாரு? வீழ்றது யாரு? தமிழன் நம்படா, தமிழன் நம்படானா வீழ்ந்துட்டு இருக்கோம், நம்பதான் வீழ்ந்துட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தல்ல வந்தவன் போனவன் இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு செந்தமிழன் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க. வெற்றி வேட்பாளர் வேறு மகாலட்சுமி நினைச்சிருக்கோம். படித்த ஆசிரியர் உங்க வார்த்தா என்ன முடிவு பண்ணிக்கங்க. ஏற்கால சின்னம் விவசாயத்துக்கு வாக்கு செலுத்துங்க. இதுக்கு மேலேயும் தம்பிகள் நாங்க போராட இருக்கோம். என் வருங்கால தலைமுறை போராடக்கூடாதுன்னு நினைச்சு களத்துல நிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த 2026 தேர்தல்ல ஏற்கலப்பை வாக்கு செலுத்துங்க. ஏற்கலப்பை வாக்கு செலுத்துங்க. ஏற்கலப்பை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. கடவுள் ஒரு முறைதான் தோன்றுவான். அது ஏற்கலப்பை சின்னமா, விவசாய சின்னமா தோன்றிருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த செய்தியை தமிழ்நாடு ஃபுல்லும் பரப்புங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்கலப்பை வாக்கு செலுத்துங்க. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நான் தமிழர்.